The next subtopic is ionic product of water. It is based on the self-ionization of water. Normally, water is not ionized to a large extent, but a very small amount of water undergoes self-ionizations to form hydrogen ion and hydroxyl ions. இந்த செல்ஃப் அயனைசேஷன் ப்ராசஸில் ஒரு வாட்டர் மாலிகுல் ஆசிடாக பிஹேவ் பண்ணுது, ப்ரோட்டானை கொடுக்குது, இன்னொரு வாட்டர் மாலிகுல் அந்த ப்ரோட்டான் வாங்கிக்குது, ஸோ அது பேஸாக பிஹேவ் பண்ணுது. அதனால் இது ஆசிட் பேஸ் கன்செப்ட் தான். இந்த செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டருங்கிறது ஆசிட் பேஸ் கன்செப்ட் தான். திஸ் வாட்டர் மாலிகுல் கேன் டொனேட் எ ப்ரோட்டான் டு திஸ் வாட்டர் மாலிகுல், ஸோ திஸ் இஸ் அன் ஆசிட். And this water molecule can accept a proton from this, and therefore this acts as a base. இப்போ ப்ரோட்டான் எங்கே போகுது? இங்கேருந்து இங்கே போகுது. அப்போ நமக்கு இந்த H2Oங்கிறது ப்ரோட்டான் கொடுத்த பிறகு ஹைட்ராக்சல் அயனாக மாறும். கரஸ்பாண்டிங் பேஸ் OH மைனஸ். இது ப்ரோட்டானை வாங்கின பிறகு என்ன ஆகிடுது? H3O பாசிட்டிவ் மாறிடுது. அது இந்த பேஸோட கான்ஜுகேட் ஆசிட். அப்போ இங்கே ரெண்டு கான்ஜுகேட் பேர் இருக்குது, A1 and B1, A2 and B2. நமக்கு வேண்டியது என்ன? இது ஆசிடாக பிஹேவ் பண்ணுது, இட் டொனேட்ஸ் எ ப்ரோட்டான். இது பேஸாக பிஹேவ் பண்ணுது, இட் அக்செப்ட்ஸ் எ ப்ரோட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் என்ன பண்ணுது? இந்த வாட்டர் கேன் ஆக்ட் ஆஸ், ஆர் ஒன் ஆஃப் த மாலிகுல் ஆஃப் வாட்டர் ஆக்ட் ஆஸ் ஆசிட், தி அதர் மாலிகுல் ஆக்ட்ஸ் ஆஸ் த பேஸ். இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும்னா, concentration of H3O ion multiplied by concentration of OH ion divided by concentration of H2O into concentration of H2. ரெண்டு தடவை வருது. அது என்ன பண்ணலாம்? concentration of H2O to the power 2னு போட்டுருக்கோம். இதுதான் K equilibrium constant ஒரு expressions, application of law of mass actions. As usual, the concentration of water almost remains constant because the amount of water is very large. ஸோ இந்த வாட்டரோட அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதில் கான்சன்ட்ரேஷன்ஸ் சேஞ்ச் குறைவாக இருக்கும். அதனால் அது லெஃப்ட்டில் கொண்டு போனோம்னா K இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் டு தி பவர் 2 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl மல்டிப்ளை பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH. Kங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் another constant. A constant into a constant gives a new constant. That new constant is called Kw. W stands for water. This is called அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஏன் இதுக்கு அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் வந்துச்சு? வாட்டர் அயனைஸ் ஆகி கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜன், வாட்டர் அயனைஸ் ஆகி கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஹைட்ராக்சல் அயான் ரெண்டு கான்சன்ட்ரேஷன் மல்டிப்ளை பண்ணுறோம், பெருக்கிறோம். அதனால் இது கிடைக்கிறதுனால இதுக்கு அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னு பேர். ஸோ த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் இஸ் நத்திங் பட் தி ப்ராடக்ட் ஆஃப் The ionic product of water is nothing but the product of concentration of hydrogen ion and concentration of hydroxyl ions which are produced by the ionization of water. Water ionize ஆகி கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜன் இயான், ஹைட்ராக்சல் இயான் என்னோட கான்சன்ட்ரேஷனை பெருக்கும்னா அந்த பெருக்கிறதுக்கு அந்த பெருக்கணும்னா அந்த ப்ராடக்ட் ஒரு மாறிலி, அந்த ப்ராடக்ட் ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இட் இஸ் கால்டு அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இந்த KWங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் மாறாத வரைக்கும் அது கான்ஸ்டன்ட். 25 டிகிரி சென்டிகிரேட்டில் அதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். வாட்டர் இஸ் எ நியூட்ரல் மாலிகுல். ஸோ எப்போ இந்த வாட்டர் அயனைஸ் ஆகுதோ அப்போ ஈக்குவல் ஹைட்ரஜன் அயான் அண்ட் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். அண்ட் therefore the concentration of hydrogen ion should be equal to the concentration of hydroxyl ions. இந்த ரெண்டு கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவலாக இருக்கணும். காரணம் வாட்டர் இஸ் நியூட்ரல். இந்த கான்சன்ட்ரேஷனை எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஈச் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁷. அப்போ இந்த வேல்யூ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனை பார்த்தோம்னா we will have the value for Kw, that is equal to Kw is equal to 1 × 10⁻⁷ into 1 × 10⁻⁷, that is equal to 1 × 10⁻14 வருது. And this value is called ionic product of water, and this is a constant at constant temperature. ஒருவேளை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னா இந்த ப்ராசஸ் இஸ் எண்டோதெர்மிக். அதனால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக்சைடு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த Kw வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இது நியூட்ரல் வாட்டரில் மட்டும்தான் இந்த வேல்யூ. இந்த சொல்யூஷன் அசிட்டிக்காக போகுது அல்லது பேசிக்காக போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கணும்.
ஒரு நியூட்ரல் சொல்யூஷன் தான் both the concentrations are equal. Both the concentrations are equal to 1 into 10 power minus 7 mole per liter. ஒருவேளை அசிடிக் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அங்கே என்ன ஆகும், இந்த ஆசிட் அயனைஸ் ஆகி கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த வாட்டர் அயனைஸ் ஆகி கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு சேர்ந்து இந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அங்கே எப்படி இருக்கும், அந்த சொல்யூஷனில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH காட்டில் அதிகமாக இருக்கும். ஸோ அசிடிக் சொல்யூஷனில் உண்மையிலேயே ஆசிட் கொடுத்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl ப்ளஸ் இந்த வாட்டர் கிடச்சி இந்த வாட்டர் அயனைஸ் ஆகி கொடுத்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl இந்த ரெண்டும் சேர்ந்தது இந்த அசிடிக் சொல்யூஷனில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O. அதனால் அசிடிக் சொல்யூஷன் வந்துச்சுன்னா the concentration of H3O compared to the concentration of OHN, this will be higher. அப்போ எல்லா அசிடிக் சொல்யூஷன்லேயும் ஒரு கன்க்ளூஷன்ஸ், the concentration of H3O will be higher than the concentration of OHN because this is the concentration of HCl produced from acid plus the concentration of HCl produced by ionization of water. வாட்டர் அயனைஸ் ஆகி கொடுக்கக்கூடிய HCl, ஆசிட் கொடுக்கக்கூடிய HCl எல்லாம் சேர்ந்தது. இது எப்போ HCl கான்சன்ட்ரேஷன் அதிகமாக போதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl குறையணும். ஏன் குறையணும் அப்படின்னா, எந்த சொல்யூஷன்லேயும் இந்த ரெண்டு அயானை பெருக்கணும்னா அதோட வேல்யூ மாறக்கூடாது, KW 1 into 10 power minus 14. அப்போ எப்போ இது இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூ குறைஞ்சி எகைன் தி ப்ராடக்ட் வில் பி சேம் ஆஸ் 1 into 10 power minus 14. இப்போ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா இந்த 1 into 10 power minus 7 காட்டிலும் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அது அசிடிக் சொல்யூஷனாக மாறும். பேசிக் சொல்யூஷன் அப்படியே ரிவர்ஸ் தான். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OHCl அதிகமாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl குறைவாக இருக்கும். அதனால் எப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OHCl அதிகமாக இருக்கும் பேசிக் சொல்யூஷனில், அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl என்ன பண்ணணும், குறையணும். எதை காட்டிலும் குறையணும், இந்த 1 into 10 power minus 7 காட்டிலும் குறைச்சலாக இருக்கணும். அதனால் லெஸ் தேன் 1 into 10 power minus 7. மூணு கேஸுமே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl தான் போட்டிருக்கோம். கரஸ்பாண்டிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OHCl நம்மளே கண்டுபிடிக்கலாம். காரணம் என்னென்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OHCl மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த KW சொல்லக்கூடிய 1 into 10 power minus 14 வேல்யூ வரணும். அதில் எந்த கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாலும் அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HClலேருந்து we can calculate the concentration of OHCl. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, அதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl is equal to 10 power minus 4 mole per liter இருந்துச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OHCl வேணும்னு சொன்னோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl into OHCl is equal to 10 power minus 14. அதனால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OHClங்கிறது 1 into 10 power minus 14, that is called the ionic product of water, divided by the concentration of HCl given 1 into 10 power minus 4, that is equal to 1 into 10 power minus 10. அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் HCl 1 into 10 power minus 4 இருந்துச்சுன்னா அதிகமாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OHCl கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ இருக்குது, 1 into 10 power minus 10 இருக்குது. ரெண்டையும் பெருக்கணும் என்ன வரணும், 1 into 10 power minus 14 வரணும். Because in any solutions, whether the solution is neutral, acidic or basic, always the product of the concentration of HCl and OHCl will be a constant, that is called ionic product of water. Its value is 1 into 10 power minus 14. இந்த வேல்யூ தான் வரும். அதனால் இந்த அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் HCl கொடுத்தா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OHCl கண்டுபிடிக்கலாம். அதே போல் OHCl கொடுத்தாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl கண்டுபிடிக்கலாம். And this is the application of ionic product of water. The next topic is pH and pOH. இந்த pHக்கு இது இப்படி தான் எழுதணும், ஸ்மால் p போட்டு கேபிட்டல் H எழுதணும். It means this power of hydrogens. The pH scale was introduced by Sorensen in order to deal with the solutions of lower concentrations. நம்ம ப்ராக்டிக்கலாக சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கெல்லாம் ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணும்போது 10 power minus 1, 10 power minus 2, 10 power minus 4, 5 அப்படின்னு ரொம்ப குறைச்ச வேல்யூ யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது நார்மல் கால்குலேஷன்லாம் ஈஸியாக இருக்காது. அந்த மெத்தடை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காரு.
ஸோ இந்த பிஹெச்ங்கிறது the concentration of HCl of a solutions. இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HClங்கிறது மோல் பர் லிட்டரில் இருக்கணும். இதோட கான்சன்ட்ரேஷனை இது என்ன பண்ணுறாரு, பிஹெச் சொல்லும்போது ஒரு பாசிட்டிவ் நம்பரை மாற்றிடுறாரு. அதர்வைஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HClங்கிறது சம்திங் இன் 10⁻², 10⁻³ அப்படின்னு இருக்கும். அது கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl வேல்யூ அதை பிஹெச்சாக மாற்றிருக்காரு. அந்த ஈக்குவேஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, the pH of a solution is defined as the negative logarithm to the base 10 of the concentration of argon expressed in mole per liter. The pH is defined as the negative logarithm to the base 10. Negative logarithm to the base 10 of the concentration of argon expressed in mole per liter. இதே போல தான் pOH, that is defined as the negative logarithm to the base 10 of concentration of OH expressed in mole per liter. இது acidic solutions, இது basic solution நினச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி இல்லை, எல்லா சொல்யூஷனுக்கும் நீங்கள் pH கண்டுபிடிக்கலாம், எல்லா சொல்யூஷனுக்கும் pOH கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எல்லா சொல்யூஷனும் HCl இருக்கும், OH இருக்கும். ரிலேட்டிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl அண்ட் OH டிஃபர். அதனால் இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக இருந்தால் கூட நம்ம ரெண்டில் ஒரு ஈக்குவேஷன் எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ப்ராப்ளம் போடணும்னு வந்தோம்னா இந்த நெகட்டிவ் ஈக்குவேஷன் வச்சு, இந்த நெகட்டிவ் வச்ச ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது பதிலாக இதை கொஞ்சம் மாற்றிட்டோம்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ஈக்குவேஷனை நான் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா ப்ராப்ளம் போடு. ஸோ pH is equal to நெகட்டிவ் பதிலாக பாசிட்டிவ் போட்டிருக்கோம். log 1 கான்சன்ட்ரேஷன் வச்சு ரெசிப்ரோக்கல் கொடுத்துருக்கோம். இந்த ரெசிப்ரோக்கல் கொடுத்தோம்னா -1 ப்ளஸ் ஆகிடும். அதே போல் தான் இங்கே pOH is equal to மைனஸ் பதிலாக ப்ளஸ் log 1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH. இட்ஸ் அ பெட்டர் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் சால்விங் தி ப்ராப்ளம்ஸ். இதில் ஒரு ஜென்ரல் கான்செப்ட் என்னென்னா, எந்த ஒரு சொல்யூஷன் pH கண்டுபிடிச்சாலும் அதோட pOH வேணும்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. pH ப்ளஸ் pOH ஆஃப் எனி சொல்யூஷன்ஸ் are of the same solution is equal to 14. That 14 is nothing but pKw. Kw is the ionic product of water. இந்த KWலேருந்து pKwன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதே மெத்தட் தான். pKwங்கிறது pKw is equal to மைனஸ் log Kwன்னு வந்துடும். pKwங்கிறது என்ன வரும், மைனஸ் log Kw. இதே மாதிரி தான் கான்சன்ட்ரேஷன் HCl லாக் எடுத்து சைனை மாற்றோம்னா pH, அதே போல் Kwக்கு லாக் எடுத்து சைனை மாற்றோம்னா pKw. அப்புறம் ஹோல் நம்பராக வந்துடுது, அது 14. அந்த 14ங்கிறது தான் எந்த ஒரு சொல்யூஷனாக இருந்தாலும் அந்த சொல்யூஷனோட pH ப்ளஸ் அதே சொல்யூஷனோட pOH ரெண்டி கூட்டோம்னா 14 வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வெறும் ப்ராப்ளம் தான். 4 டைப்பாக பிரிச்சுக்கலாம், 4 கிளாஸாக. ஒன்று கால்குலேஷன் ஆஃப் pH ஆஃப் a strong acid with different concentrations, strong base with different concentrations, weak acid and weak bases with different concentrations. இப்போ 4 கேஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு கேஸாக எடுத்து போடணும். ஒவ்வொரு கேஸ்லேயும் ஒரு 3 to 4 ப்ராப்ளம்ஸ் போடணும். இந்த கேஸிலலாம் ஒரு கேஸில், மற்றதெல்லாம் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் குறைச்சிட்டு வந்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 0.1 m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இதோட pH கேட்டிருக்காங்க, இதோட pH கேட்டிருக்காங்க. இந்த கான்சன்ட்ரேஷன் ஆசிட் இஸ் கிவன். இதில் நமக்கு அசம்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஸ்ட்ராங் ஆசிடு வீக் ஆசிட் பிரிக்கிறோம்னா, ஸ்ட்ராங் ஆசிட்ன்றது an acid which is completely ionized. அப்போ 0.1 m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வாட்டில் கரைச்சோம்னா அங்கே எவ்வளோ ஹைட்ரஜன் அயன் இருக்கும் அப்படின்னா அதே 0.1 m ஹைட்ரஜன் அயன் இருக்கும், கொஞ்சம் கூட குறையாது. என்ன காரணம், இட்ஸ் ஸ்ட்ராங் ஆசிட், இட்ஸ் கம்ப்ளீட்லி அயனைஸ்ட். அதுதான் ஃபஸ்ட்டு அசம்ஷன்ஸ். அப்போ இந்த கான்சன்ட்ரேஷனை வச்சு எனக்கு வேணும்னு சொல்லணும்னா, இந்த கேஸில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் கொடுத்துருக்காங்க, பட் நமக்கு கான்சன்ட்ரேஷன் வச்சேன்னு தெரியல. எப்படி கண்டுபிடிக்கலாம், இதுதான் ஃபார்முலா. HCl is a strong acid, therefore the concentration of HCl is equal to concentration of the acid given. அப்போ எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் அப்படியே கான்சன்ட்ரேஷனாக வச்சு எனக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் ஆசிட் 0.1 கொடுத்ததுனால இங்கே 0.1 எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஆசிட் கான்சன்ட்ரேஷனும் கான்சன்ட்ரேஷனாக வச்சு எனக்கு ஈக்குவல் ஆகிறதுக்கு காரணம் HCl வந்து ஸ்ட்ராங்கஸ்ட், வீக் ஆசிட் அது ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன் ப்ராப்ளம் போகிறதுக்காக. log 1/0.1 அப்படின்னு போட்டோம். log 1 கான்சன்ட்ரேஷன் HCl கான்சன்ட்ரேஷன் பதிலாக 0.1 போட்டு வச்சுருக்கோம்.
log 1 divided by 0.1ங்கிறது என்னன்னா எப்போ லாகரிதமிக் ஈக்குவேஷன் இருக்கிறதோ கேர்ஃபுல்லாக செய்யணும். இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு மெத்தடில் போகணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ண முடியும். இது இந்த 1 divided by 0.1ங்கிறது 10 ஆகிடுது. ஸோ இந்த log 1 divided by 0.1ங்கிறது உண்மையிலேயே log 10 தான். இப்போ log to the base 10 எடுத்துகிட்டு உட்காந்துருக்கோம். அப்போ 10க்கு log எடுத்தால் என்ன ஆன்சர் வரும்? 1.0000ன்னு வரும். அந்த 1ங்கிறது தான் இந்த சொல்யூஷனோட pH. அப்போ இந்த கான்சன்ட்ரேஷனை வச்சு 0.1 இருக்கணும், HCl இருந்தால் மட்டும்தான் இப்போ pH 1 ஆகும். இப்போ அடுத்த கணக்கு எனக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ண போகிறோம். 0.01 இன்னும் கொஞ்சம் டைல்யூட் 0.001 இந்த ஒரு 3 கேஸ் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கான்சன்ட்ரேஷனை மாற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் இஸ் 0.01. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 0.01 mHCl 0.01 mHCl. இப்போ போன தடவை காட்டில் கான்சன்ட்ரேஷனை 10 டைம்ஸ் குறைச்சிருக்கேன். இந்த 10 டைம்ஸ் டைல்யூட் பண்ணும்போது pH எப்படி மாறுதுன்னு பார்த்தோம்னா நமக்கு பின்னாடி இந்த கான்செப்ட் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ திரும்பவும் HCl ஸ்ட்ராங் ஆசிட் கான்சன்ட்ரேஷனை வச்சு is equal to concentration of acid given. Therefore concentration of is equal to 0.01. இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 1 divided by 0.01 வருது. 1 divided by 0.01ங்கிறது log 100 ஆகிடும். 100க்கு log எடுத்தோம்னா to the base 10 அப்படிங்கிறதுனால இது 2.0000ன்னு வரும். Therefore the pH of this solution is 2. The next concentration இன்னும் ஒரு 10 டைம்ஸ் டைல்யூட் பண்ண போகிறேன். கான்சன்ட்ரேஷன் குறைக்கும் போது 10 டைம்ஸாக குறைச்சிட்டே வரேன். அது ஒரு பர்பஸ் தான். அப்போ தேர்டு சொல்யூஷன்ஸ் 0.001 m சொல்யூஷன் HCl போட்டால் என்ன pH வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். 0.1 இருக்கும்போது pH 1 வந்துச்சு, 0.01 இருக்கும்போது pH 2 வந்துருக்குது, 0.001 இருக்கும்போது pH என்ன வரலாம்? pH 3 வரலாம். செக் பண்ணி பார்த்துடலாம். The next problem is 0.001 m HCl, again strong acid. Concentration of change equal to concentration of acid given. Therefore, concentration of change equal to 0.001. இதை கொண்டு இந்த ஈக்குவேஷனை பார்த்தோம்னா 1 divided by 0.001 வருது. 1 divided by 0.001ங்கிறது 1000. லாகுக்கு 1000க்கு லாக் எடுக்கணும். இந்த 1000க்கு லாக் எடுத்தோம்னா 3.000 வந்துடும். ஸோ the pH of the solution is 3. நம்ம முந்தைய எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த pH 3 வந்துருக்குது. காரணம் இது 0.001. இதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்குது, வேறு ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை பின்னாடி யூஸ் பண்ணுவோம். இப்போ டைரக்ட் ஃபார்முலா போட்டு வேறு சில நம்பர் இருக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா விச் கேன் யூஸ்டு ஃபார் த கால்குலேஷன் ஆஃப் pH ஆஃப் எனி கான்சன்ட்ரேஷன்ஸ். எதை கொடுத்தாலும் கண்டுபிடிக்கலாம். சில ஃபார்முலா அப்படி கிடையாது. சில கான்சன்ட்ரேஷன்ஸ் 10⁻⁻1, 10⁻², 10⁻³ இந்த மாதிரி கொடுத்தால்தான் சில ஈக்குவேஷன்ஸ் ஆகும். இப்போ நமக்கு போட்டிருக்கிற ஈக்குவேஷன்ஸ் எந்த கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாலும் இந்த மெத்தடு நமக்கு கரெக்டாக இருக்கும். அது இன்னொரு 1 or 2 ப்ராப்ளத்தில் போட்டு பார்த்துருவோம். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இந்த ஃபைனல் ப்ராப்ளம், இந்த கான்சன்ட்ரேஷனை பர்பஸாக மாற்றி வச்சுருக்கோம். ஏன்னா இட்ஸ் ஜென்ரல் ப்ரொசீஜர். இந்த ஈக்குவேஷனுக்கு எல்லா கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல 1.5 into 10 power something வருது. எல்லா கான்சன்ட்ரேஷனுக்கும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ 0.4 m HClனா கான்சன்ட்ரேஷன் சான்ஸ் ஈக்குவல் டு 0.4 m வந்திருக்குது. இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது pH is equal to log 1 divided by 0.4 போட்டிருக்கோம். இந்த மாதிரி கேஸில் இது லாகரிதமிக் ஈக்குவேஷன் சொல்லும்போது we have to be very careful. இதுக்கு என்ன மீனிங்னா log 1 அதுலேருந்து log 0.4 சப்ஸ்ட்ராக்ட் பண்ண அவ்வளோதான். log a by b is equal to log a minus log b. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதனால் லாகுங்கிற வார்த்தைக்கு கீழே சின்னதாக ஒரு கோடு போட்டிருக்கேன். காரணம் இதுக்கு லாக் எடுத்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு கண்டிப்பாக ஆன்டி லாக் எடுக்கக்கூடாது. அதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் முதலே குறிச்சிட்ருக்கோம். ஸோ இதுக்கு லாக் எடுத்தோம்னா 0.0000 வருது. இதுக்கு லாக் எடுத்தோம்னா 1 bar, 40க்கு லாக் எடுத்தோம்னா 6021 வருது. இதுலேருந்து இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஆனால் ஆன்டிலாக் எடுக்கக்கூடாது. அதனால் முன்னாடியே என்ன பண்ணலாம், நம்ம நோ ஆன்டிலாக்னு குறிச்சிக்கிட்டு சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ பார் 1 போடலாம். பாரோ பண்ணியிருக்கோம் -1 +1. அந்த +1லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு கழிச்சோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 1லேருந்து 9 7 9 3
பாயிண்ட். இதை கழிக்கும்போது என்னாகும், மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்ற மாதிரி இது கூட்டும்போது 0 ஆகிடும். கழிக்கும்போது அடையாளத்தை மாற்றி கூட்டுரும், அடையாளத்தை மாற்றும்போது ப்ளஸ் ஒன்றாகும், இது மைனஸ் ஒன்று இருக்குது, கூட்டோம்னா 0 ஆகிடும். ஆன்டி லாக் இருக்கக்கூடாது. அதனால் இதோட வேல்யூன்னு சொன்னோம்னா 0.3979 வருது. இதோட ஆன்சர் எவ்வளோ வருது, 0.3979 வரும். இனிமேல் உங்களுக்கு கால்குலேஷன் எல்லாமே இது மாதிரி ஃப்ராக்ஷனாக தான் வரும். எப்போதுமே ஹோல் நம்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. The next method is a short method to calculate the pH of solutions whose concentrations are very specific. சில குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மெத்தட் அப்ளை பண்ணலாம், மற்றபடி அப்ளை பண்ண முடியாது. இது ஒரு ஜென்ரல் மெத்தட் இல்லை, ஷார்ட் மெத்தட் தான். நம்ம போட்ட முதல் ப்ராடக்டில் 0.1 m கொடுத்தோம், அதோட pH 1 வந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, அதில் 0.1 என்ன பண்ணலாம், 10⁻⁻1 mனு மாற்றலாம். அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் 10⁻⁻1 மாற்ற முடிஞ்சதுனால இந்த 1ங்கிறது தான் pH மாதிரி இருக்குது. அதே போல் 0.01 m இருக்கும்போது அது 10⁻²ன்னு எழுதியிருக்கும். இதோட pH கால்குலேட் பண்ணும்போது முந்தைய பாருங்கள் 2 வந்திருக்கும். அதே போல் இந்த கேஸில் 3 வந்திருக்குது. அப்போ இந்த 10⁻1 இருந்துச்சுன்னா pH 1 வந்திருக்குது, 10⁻2 இருந்துச்சுன்னா pH 2 வந்திருக்குது, 10⁻3 இருந்துச்சுன்னா pH 3 வந்துச்சுருக்குண்ணா. அப்புறம் ஜென்ரல் கால்குலேஷன் என்ன, இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HN இஸ் ஈக்குவல் டு 10⁻(x), if the concentration of HN is equal to 10⁻(x), then the pH will be x. எப்போ கான்சன்ட்ரேஷன் ஆச்சு 10⁻(x) இருக்கோ அப்போ pH வந்து வெறும் x மட்டும் தான் வந்துடும். செக் பண்ணி பார்த்துங்க, கரெக்டாக இருக்கும். தி சேம் ப்ரொசீஜர் கேன் பி அப்ளைடு டு கால்குலேஷன் ஆஃப் pOH. பட் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதே ஈக்குவேஷன்ஸ் கான்சன்ட்ரேஷன் HN பதிலாக கான்சன்ட்ரேஷனாக OHN போட போகிறோம். மெத்தட் தான் ஒன்று தான். pHக்கு பதிலாக அங்கே pOH வரும். அப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் HN pH தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து pOH கால்குலேட் பண்ணிக்கலாம் நம்ம. The next subtopic is dissociation of weak acid and weak base. முதல்ல தெரியும், ஒரு weak acid weak baseங்கிறது not completely dissociated or ionized, only partially dissociated or partially ionized. அதனால தான் அதுக்கு weak acid weak baseன்னு பேர் வந்துச்சு. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் ஸ்ட்ராங் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் வீக் ஆசிட். ஏன் அசிட்டிக் ஆசிட் வந்து பார்ஷியல் அயனைஸ் ஆகும், போட்ட மாலிகுல்ஸ் அத்தனை அயனைஸ் ஆகிறதில்ல. இதை பேஸ் பண்ணி முதலே ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் KAன்னு பேர். அது முதலே ஒரு 2 ஸ்டெப்பில் டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த டெரிவேஷன் தேவையில்லை. பட் we can write the expression for KA for a weak acid HA. HAங்கிற வீக் ஆசிட் வாட்டரில் போட்டால் it gives a proton to water giving H3O ion and anion. இதுக்கு ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு லா மாஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணி KA எக்ஸ்பிரஷன் எழுதணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O ion இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் anion டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HA மட்டும் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 வந்து இதோட சேர்ந்து போச்சு முதலியே. இதுக்கு பேர் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் ஆசிட்னு பேர், அல்லது ஆசிட்னு பேர். இதோட வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஆசிட் வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா, வீக்காக இருந்துச்சுன்னா எவ்வளோ வீக்காக இருக்குது எல்லாமே கம்பேர் பண்ண முடியும் நம்மளால். இதே போல் தான் ஒரு பேஸ் BOHன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக KB அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இது மூலம். இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பேருன்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வீக் பேஸ்னு அர்த்தம். இதெல்லாமே வீக் ஆசிட்ஸ் அண்ட் வீக் பேஸஸ் தான் அப்ளை பண்ணுறோம், ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் எடுக்கிற விட்டாச்சு. இதுக்கு ஈக்குவேஷன் என்ன, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் BiON இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் BOH. இந்த கேஸில் நமக்கு பார்ஷியலி டிசோசியேட்டட் பார்ஷியலி அயனைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்போஸ் ஐ dissolve 1 mole of acetic acid or 1 mole of a weak acid or 1 mole of a weak base. ஒரு மோல் கரைக்கிறேன், அந்த ஒரு மோல் முழுக்க அயனைஸ் ஆகுதுன்னா ஆகலை. அப்படி ஆச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஆசிட். இங்கே ஆகலை. அப்போ நான் ஒரு மோல் கரைக்கிறேன், அதில் வாட் ஃப்ராக்ஷன் இஸ் அயனைஸ்ட், வாட் ஃப்ராக்ஷன் இஸ் டிசோசியேட்டட். அதில் நான் ஒரு மோல் கரைக்கும்போது அதில் எந்த பகுதி எந்த பின்னம் டிசோசியேஷன் ஆகுது அல்லது அயனைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த ரேஷியோவுக்கு பேர் தான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பேர், ஆல்ஃபான்னு பேர். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபான்னு சொன்னோம்னா இட்ஸ் ரேஷியோ பிட்வீன் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட். எல்லா மோல் ஃபுல்லாக ஒரு மோல் போட்டோம்னா அந்த ஒரு மோல் முழுக்க டிசோசியேஷன் ஆகாது. ஸோ the number of moles dissociated divided by total number of moles. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 moles கரைக்கிறேன் அல்லது 10 moles எடுத்திருக்கேன், அதில் 2 moles டிசோசியேஷன் ஆகுது அப்படின்னாலே இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வரும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் 2 டிவைட் பை
total number of moles 10. So 2 by 10 is 0.2 வரும். ஸோ இந்த ஆல்ஃபாங்கிறது எப்போவுமே ஒரு ஃப்ராக்ஷன் பின்னமாக தான் இருக்கும். ஸோ அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் ஆல்ஃபா பின்னமாக இருக்கும். பட் எக்ஸாமினேஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதை பர்சன்டேஜில் கொடுப்பாங்க, பின்னமாக கொடுக்க மாட்டாங்க. பர்சன்டேஜை கொடுப்பாங்க. பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா அதை இந்த ஃப்ராக்ஷனாக இங்கே மாற்றிக்கணும். அந்த பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா ஆல்ஃபாவை அதை 100 டிவைட் பண்ணிட்டு போடுங்க. எங்கேயாச்சும் ப்ராப்ளம் வரும்போது நமக்கு அது யூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் த வீக் ஆசிட் ஆர் வீக் பேஸ். தட் இஸ் டிஃபைன்ட் as தி fraction of the number of moles of acid or base dissociated when compared to the total number of moles. So it's ratio between the number of moles dissociated to the total number of moles. This is called alpha. Alpha is the degree of dissociation. The next topic is Ostwald's dilution law. Ostwald's dilution law. பொதுவாக ஒரு லா சொன்னாலே முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க, ப்ரூஃப் கொடுப்பாங்க. இங்கே கம்ப்ளீட் டெரிவேஷன் போட்ட பிறகு தான் இந்த ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வரும், ஒரு மீனிங்கே வரும். இப்போ நமக்கு இந்த லா எங்கே அப்ளை ஆகுதுன்னா, ஃபார் த ரிவர்சிபிள் டிசோசியேஷன் ஆஃப் த வீக் ஆசிட்ஸ் அண்ட் வீக் பேசஸ். ஒரு ஆசிட் வீக்காக இருக்குது, ஒரு பேஸ் வீக்காக இருக்குது, அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணணும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் ரிவர்சிபிள் டிசோசியேஷன் இருக்கோ அங்கே லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போகிறார். இந்த ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் அங்கே தான் அதுதான். இதுக்கு நம்ம அஸ்டிக் ஆசிட் எடுத்து வாட்டரில் கரைக்கிறோம். இட் கிவ்ஸ் அசிட்டேட் அயான் அண்ட் HCl. இதில் வாட்டரோட பார்ட்டை காட்டில் தேவையில்லை, ஃபார் சிம்பிளிசிட்டி. ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணும்போது அதெல்லாம் இல்லாமலே நம்ம டெரைவ் பண்ணிட்டு போயிடலாம். டைரெக்டாக வி கேன் ரைட் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் Ka. இப்போ அஸ்டிக் ஆசிடு அயனைஸ் ஆகி அசிட்டேட் ஆன HCl கொடுக்கும்பொழுது நமக்கு தெரியும் அஸ்டிக் ஆசிட் இஸ் நாட் எ ஸ்ட்ராங் ஆசிட், இட்ஸ் எ வீக் ஆசிட். அப்போ எவ்வளோ மோல் போடுறோமோ அவ்வளோ மோலும் அயனைஸ் ஆகாதுன்னு தெரியுது நமக்கு. அதில் ஒரு பார்ட்டு தான் அயனைஸ் ஆக போகுது. ஒரு மோல் போடுறோம் அப்படின்னா 0.2 மோல் அயனைஸ் ஆகலாம். ஒரு மோல் போடுறோம் 0.3 மோல்ஸ் அயனைஸ் ஆகலாம், அல்லது டிசோசியேட் ஆகலாம். அதனால் எப்போ ஒரு மோல் போடுறோமோ அந்த ஒரு மோலுக்கு கீழே ஒரு ஃப்ராக்ஷன் தான் டிசோசியேட் ஆக போகுது. அந்த ஒரு மோலுக்கு கீழே ஒரு ஃப்ராக்ஷன் தான் டிசோசியேஷன் ஆக போகுது. அதுதான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பேர். இப்போ இந்த டெரிவேஷன் எப்படி ஆரம்பிக்கிறாங்க, இந்த டெரிவேஷனுக்கு மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் வரலாம். இப்போ இனிஷியலாக நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதை நோட் பண்ணிக்கோம். ஆரம்பிக்கும் போது அஸ்டிக் ஆசிட் வந்து நான் 1 மோல் எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அஸ்டிக் ஆசிட் டேக்கன் 1. ஆரம்பிக்கும் போது அஸ்டிக் ஆசிட் மட்டும் இருக்குது, இன்னும் வாட்டரில் அயனைஸ் ஆகலை. அதனால் இந்த அசிட்டேட் அயன் எவ்வளோ இருக்கும், இருக்காது. HCl எவ்வளோ இருக்கும், இருக்காது. இதெல்லாம் அமௌண்ட் நாட் அவைலபிள். அப்போ இனிஷியலாக பார்த்தா அஸ்டிக் ஆசிட் நான் 1 மோல் எடுத்திருக்கேன், அது இன்னும் டிசோசியேஷன் ஆகலை, இனிஷியலாக எடுத்திருக்கேன். அப்போ டிசோசியேஷன் ஆகலைன்னா அமௌண்ட் ஆஃப் அசிட்டேட் அயன் 0, அமௌண்ட் ஆஃப் HCl 0. இப்போ அமௌண்ட் டிசோசியேட்டர்னா இந்த 1 மோல் போடும்போது எவ்வளோ மோல் டிசோசியேட் ஆகுது அப்படின்னா நமக்கு தெரியும். அஸ்டிக் ஆசிடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வீக் ஆசிடாக இருந்தாலும் சரி, 1 மோலுக்கு ஆல்ஃபா மோல் தான் டிசோசியேட் ஆகும். ஆல்ஃபாங்கிறது ஃப்ராக்ஷன் கால்டு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்ஸ். அப்போ ஆல்ஃபா மோல் டிசோசியேஷன் ஆச்சுன்னா இங்கே எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா, இங்கே ஆல்ஃபா மோல் அசிட்டேட் அயன் கிடைக்கும், இங்கே ஆல்ஃபா மோல் HCl கிடைக்கும். 1 மோல் HCl டிசோசியேட் ஆச்சுன்னா 1 மோல் அசிட்டேட் அயான் 1 மோல் HCl கொடுக்கணும். பட் 1 மோல் டிசோசியேஷன் ஆகலை, ஒன்லி ஆல்ஃபா மோல் டிசோசியேஷன் ஆகுதுன்னா அப்போ ஆல்ஃபா மோல் அசிட்டேட் அயான் ஆல்ஃபா மோல் HCl கொடுக்கும். ஸோ ஆரம்பத்தில் நம்ம 1 மோல் எடுத்தோம், அந்த 1 மோல் ஆல்ஃபா மோல் போச்சு அஸ்டிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும். அப்போ சம்திங் இஸ் லெஃப்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அது ஈக்விலிபிரியத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான். எவ்வளோ மோல் அஸ்டிக் ஆசிடு டிசோசியேஷன் ஆகாமல் இருக்கும்னா எடுத்தது 1, அதில் டிசோசியேஷன் ஆனது ஆல்ஃபா. அப்போ மீதி இருக்கக்கூடியது 1 - ஆல்ஃபாங்கிறது இங்கே இருக்கும். இங்கே ஆல்ஃபா மோல் டிசோசியேட் ஆகும்போது ஆல்ஃபா மோல்ஸ் இங்கே கிடச்சதுனால இங்கே ஆல்ஃபா மோல்ஸ் இருக்கும், இங்கே ஆல்ஃபா மோல்ஸ் இருக்கும். அதனால் தி அமௌண்ட் டிசோசியேட்டுங்கிறது அங்கே ஆல்ஃபா, இங்கே அமௌண்ட் டிசோசியேஷன் ஆல்ஃபா தான். பட் அமௌண்ட் ரிமைனிங் அட் ஈக்குவலிபிரியம் சொன்னால் 1 - ஆல்ஃபா போடணும். அமௌண்ட் ரிமைனிங் அட் ஈக்குவலிபிரியம் சொன்னோம்னா இதே ஆல்ஃபா போட்டால் போதும். 1 மோல் எடுக்கும்போது இந்த மாதிரி கணக்கு வந்துருக்குது. நான் அந்த கணக்கில் கான்சன்ட்ரேஷனை mmols அப்படின்னு எடுத்தோம்னா, அப்போ மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தோம்னா இந்த அமௌண்ட்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டைம் சியால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், மோலார் கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்குலிபிரியம்ங்கிறது 1 - ஆல்ஃபா மோல்ஸ் இருந்துச்சுக்கு இன்ட்டு சி கான்சன்ட்ரேஷன் போட்டிருக்கோம். இங்கே ஆல்ஃபா இன்ட்டு சி வரும், இங்கே ஆல்ஃபா இன்ட்டு சி வரும். ஸோ தீஸ் ஆர் த வேல்யூஸ், அது மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப்
acetic acid left at equilibrium and dissociated. Alpha C is molar concentration of acetate ion and H ion which are present at equilibrium. So equilibrium, the next step is in the equation we have Ka value and the Ka value in the value we substitute simplify Oswald's dilution law. We are deriving this Oswald's dilution law for the reversible dissociation of acetic acid which gives acetate ion and hydrogen ion. In the equation Ka direct concentration of acetate ion multiplied by concentration of H ion divided by concentration of acetic acid. முதல்ல கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு டேப்லேஷன் மாதிரி. அதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் acetate ion at equilibrium ஆல்ஃபா இன்ட்டு சி, கான்சன்ட்ரேஷன் H ion ஆல்ஃபா இன்ட்டு சி டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் acetic acid left at equilibrium சொன்னோம்னா 1 minus alpha into C வந்திருக்கும். இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா சிக்கு சி கேன்சல் பண்ணிட்டோம்னா ஸோ இங்கே சி கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்குது ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு சி இருக்குது. ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு சி டிவைட் பை 1 minus alpha இருக்குது. இந்த சி முதல்ல கேன்சல் ஆச்சு. இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், அப்ராக்சிமேட் பண்ணும்பொழுது இந்த ஆல்ஃபா நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். காரணம் ஆல்ஃபாங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன், அதோட வேல்யூ ரொம்ப குறைச்சலாக இருக்கும். இந்த ஒன்று கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதுனால 1 minus alphaக்கு பதிலாக சிம்பிளாக ஒன்றே எழுதலாம், ஆல்ஃபா ஒமிட் பண்ணிடலாம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் சி டிவைட் பை 1ன்னு வரும். ரீசன்ஸ் alpha value is much less than 1. So when compared to the value of unity, the alpha value is negligible. So we can write 1 minus alpha as 1. திரும்ப வந்து ஒன்று வேண்டியதில்லை. ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் சி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் கேஏ ஆசாஸ் டைல்யூஷனில் ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். கேஏ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு சி அப்படிங்கிறது சம் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அந்த கே எக்ஸ்பிரஷனுங்கிறது ஆல்ஃபா ஸ்கொயர்டு சி வருது. ஆல்ஃபாங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், சிங்கிறது கான்சன்ட்ரேஷன்ஸ். அது எடுத்து தனியாக எழுதணும்னா திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆசாஸ் டைல்யூஷனில். இதோட யூஸு ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு வீக் ஆசிடுக்கு கேஏ இந்த டிசோசியேஷன் கான்செப்ட் கண்டுபிடிக்கலாம். அதான் இதோட யூஸ். இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம்னா இன்னொரு பெட்டர் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ நமக்கு ஆசாஸ் டைல்யூஷனாவுக்கு ஒரு மீனிங்கே கிடைக்கும். எப்படி மாற்றுறது அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் சி ஈக்குவல் போட்டோம்னா கேஏ டிவைட் பை சின்னு கொண்டு வந்துடலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் சி ஈக்குவல் டு கேஏ டிவைட் பை சி. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் சி ஈக்குவல் டு கேஏ பை சின்னு கொண்டு இருக்கோம். எனக்கு ஆல்ஃபா வேணும்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு த ஹோல் ரூட் ஆஃப் கேஏ பை சின்னு வந்துடுது. த ஹோல் ரூட் ஆஃப் கேஏ பை சி. திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் ஆசாஸ் டைல்யூஷன் லா. அண்ட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதுக்கு நமக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீக் ஆசிட் இருக்குது, அதுக்கு கேஏ கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் எப்போ யூஸ் ஆகுது, வீக் ஆசிட் இருக்குது, அதுக்கு ஆல்ஃபா கொடுத்துருக்காங்களா, கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, கேஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ பர்பஸ் இஸ் டிஃபரன்ஸ், தட்ஸ் ஆல். கிவன் டேட்டா வேறு, கால்குலேட் பண்ணக்கூடிய விஷயம் வேறு. இப்போ நமக்கு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஏங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ வி கேன் ரைட் ஆல்ஃபா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் 1/c. ஆல்ஃபா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் 1/cன்னு வந்துடும். ஏன்னா அது கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், the degree of dissociation of any weak acid is inversely proportional to the root of the concentrations. அப்போ கான்சன்ட்ரேஷன் குறையுதா, அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் குறையுதுன்னு அர்த்தம், டைலேஷன் அர்த்தம். அப்போ அஸ்டிக் ஆசிடில் இருக்குது ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன்ஸ், அதுக்கு ஒரு ஆல்ஃபா இருக்கும். அந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம குறைக்கிறோம், அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அஸ்டிக் ஆசிட் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி கான்சன்ட்ரேஷன் சி அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப் ஆகுது. இப்போ the degree of dissociation depends upon the concentrations. As the concentration decreases, the degree of dissociation increases. அப்போ அஸ்டிக் ஆசிட் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷனில் குறிப்பிட்ட அளவு தான் டிசோசியேஷன் ஆகிருக்குது. நம்ம கான்சன்ட்ரேஷன் குறைச்சோம்னா we get more and more amount of acetate ion and the degree of dissociation increases with the decrease of concentration or increase of dilutions, because the alpha is inversely proportional to root of concentrations. அதனால தான் இதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ஆசாஸ் டைல்யூஷனான பேர். கான்சன்ட்ரேஷன் குறைக்கிறோம்னா டைல்யூஷன் அதிகமாக்கணும்னு அர்த்தம். எப்போ டைல்யூஷன் அதிகமாகுதோ அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அதிகமாகுது. ஸோ அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் டைல்யூஷன் ஆர் வித் டிக்ரீஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்ஸ். தட்ஸ் வை திஸ் இஸ் கால்ட் ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா.
That is why this is called Arshall's dilution law. இந்த pH of weak acidsங்கிறது ஒரு ப்ராப்ளம், கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். 2 ஸ்டெப் இது ஆக்சுவலாக. Acetic acid is the weak acid whose concentration is given as a 0.1 m. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட pH பார்க்கும்பொழுது கான்சன்ட்ரேஷன் ஆசிட் மட்டும் கொடுத்தாங்க, வேறு எதுவுமே கொடுக்கல, தேவையில்லை. ஆனால் வீக் ஆசிட்ஸ் தான் இருந்தெல்லாம் கான்சன்ட்ரேஷன் மட்டும் கொடுத்தா போகாது, கூடவே எய்தர் கேஏ வேல்யூ அல்லது ஆல்ஃபா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், இந்த ரெண்டில் ஒன்று இருந்தால்தான் வீக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் pH கண்டுபிடிக்க முடியும். அதான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த pH ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட்ஸ். ஸோ வீக் ஆசிட் pH வேணும்னு சொன்னோம்னாலே, அல்லது வீக் ஆசிடுக்கு கான்சன்ட்ரேஷன் வச்சா கண்டுபிடிக்க சொன்னாலே கான்சன்ட்ரேஷன் மட்டும் பத்தாது, கூடவே ஆல்ஃபா கொடுத்துருக்கணும் ஒரு ஈக்குவேஷன்ஸ், அல்லது கான்சன்ட்ரேஷன் மட்டும் பத்தாது, கூடவே கேஏ கொடுத்துருக்கணும் அதர் ஈக்குவேஷன்ஸ். சுத்தம் நமக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது கான்சன்ட்ரேஷன் வச்சேனுக்கு. அதனால் கான்சன்ட்ரேஷன் வச்சானுங்கிறது வீக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் கிவன், பட் இட் இஸ் ஈக்குவல் டு எய்தர் ஆல்ஃபா இன்ட்டு சி ஒரு ஈக்குவேஷன்ஸ், ஆர் இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. அது ஆர்ஷால்ஸ் டைல்யூஷன் டெரைவ் பண்ணும்போதே பார்த்துருக்கோம், கான்சன்ட்ரேஷன் வச்சானுக்கு கீழே போட்டிருப்போம் ஆல்ஃபா இன்ட்டு சின்னு போட்டிருப்போம். அது ஒரு ஈக்குவேஷன் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆல்ஃபா கொடுத்து சி கொடுத்தா இந்த ஈக்குவேஷன் கான்சன்ட்ரேஷன் வச்சா கண்டுபிடிக்க பயன்படுத்தலாம். அல்லது இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு, ஆல்ஃபா பதிலாக ரூட் ஆஃப் கேஏ பை சி போட்டிருக்கோம், இன்ட்டு சி போட்டோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ரூட் ஆஃப் கேஏ இன்ட்டு சி வந்துடும். அப்போ கான்சன்ட்ரேஷன் வச்சாங்கன்னா எய்தர் ஆல்ஃபா இன்ட்டு சி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், அல்லது ரூட் ஆஃப் கேஏ இன்ட்டு சி யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஈக்குவேஷனில் சி தான் கொடுத்துருக்காங்க பொதுவாக. அதனால் அடிஷ்னலாக தேவையானது எய்தர் ஆல்ஃபா ஆர் கேஏ, ரெண்டுமே கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆல்ஃபா கொடுத்து அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம், கான்சன்ட்ரேஷன் கூட கேஏ கொடுத்து அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க சி, கேஏ கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் வச்சா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் வச்சான்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ இன்ட்டு சி, 1.8, that is root of 1.8 10 power minus 5 into 0.1. 0.1 10 power minus 1 எழுதி இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ரூட் ஆஃப் 1.8 into 10 power minus 6 வருது. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 1.342 வந்துடும், இன்ட்டு 10 power minus 3 மோல் பர் லிட்டர் வந்துடும். இப்போ கான்சன்ட்ரேஷன் வச்சு பிடிச்சிருக்கோம் யாருக்கு, அசிட்டிக் ஆசிட்டுக்கு, ஒரு வீக் ஆசிட். அதனால் டேரெக்டாக கொடுத்த கான்சன்ட்ரேஷன் 0.1, பட் இங்கே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வச்சு ரொம்ப குறைச்சலாகுது. காரணம் அதோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் குறையுது. The next part of this calculation of pH of acetic acid is, so far we have calculated the concentration of cyan as 1.342 into 10 power minus 3. அதை யூஸ் பண்ணி pH கண்டுபிடிக்க போகிறோம். பழைய மெத்தடு தான். இப்போ நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இது, பிகாஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச்ஆனுங்கிறது சம் டிஃபரெண்ட் நம்பர், வித்தியாசமான ஒரு நம்பர் இது. So pH is equal to log 1 by concentration of cyan, that is equal to log 1 by 1.342 into 10 power minus 3. எப்போ லாக் இருக்கோ அப்போ கேர்ஃபுல்லாக செய்யணும். log 1 minus log 1.342 10 power minus 3, ஒன்றுக்கு லாக் எடுக்கணும், 1.342 10 power minus 3க்கு லாக் எடுக்கணும், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஆன்டி லாக் எடுக்கக்கூடாது. ஒன்றுக்கு லாக் எடுத்தோம்னா 0.0000 வரும். 1.342 10 power minus 3க்கு லாக் எடுத்தோம்னா 3 bar 1342க்கு லாக் எடுத்தோம்னா 1276 வரும். சப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். பாரோ பண்ணோம்னா இங்கே பார் ஒன்றாகிடும். அந்த ஒன்றுலேருந்து கழிச்சோம்னா இங்கே என்ன ஆகிடும், 4 2 7 8. சைனை மாற்றி ஆட் பண்ண போகிறோம். மாத்திரம்னா -3ங்கிறது +3 ஆகிடும், +3 -1ங்கிறது 2 ஆகிடும். ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடச்சிருக்குது. 2.8724ங்கிறது the correct answer of the pH of the solutions. Anti-lag எடுக்கக்கூடாது. And therefore the problem is over. The pH of this given solution of acetic acid whose concentration is 0.1 m. Additionally Ka கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக ஆல்ஃபா கொடுத்தா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஹெச்ஆன் கண்டுபிடிக்கும் போது கான்சன்ட்ரேஷன் ஹெச் = சி ஆல்ஃபான்னு போட வேண்டியது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் மாற்றமே கிடையாது. அந்த pHங்கிறது எவ்வளோ வந்துருக்குது, 2.8724 வந்துருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளத்தில் ஆல்ஃபா கொடுக்கலாம். ஆல்ஃபா கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது கான்சன்ட்ரேஷன் ஹெச்ஆன் கண்டுபிடிக்கணும். திரும்பவும் இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி தான் pH கண்டுபிடிக்கணும். எங்கே போனாலும் pH சொன்னோம்ல கடைசி இங்கே தான் வந்து நிற்கணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஹெச்ஆன் கண்டுபிடிக்கிறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எதில் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்களா அல்லது கேஏ கொடுத்துருக்காங்களா பாருங்கள். கேஏ கொடுத்தா அந்த மெத்தடை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஆல்ஃபா கொடுத்தா ஒரே ஒரு ஈக்குவேஷன் மாற்றணும். கான்சன்ட்ரேஷன் ஹெச்ஆன் = ஆல்ஃபா இன்ட்டு சி, தட்ஸ் ஆல்.